உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். பாண்டிச்சேரி முதல்வர் நாராயணசாமியை அலற வைத்து கொண்டு இருக்கிறார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி ஐபிஎஸ். இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியான கிரண்பேடி உலகின் மிகச்சிறந்த மகாசேசே விருதை பெற்றவர். ஐநா சபையின் போலீஸ் துறைக்கு ஆலோசகராக இருந்துள்ளார். ஆசிய டென்னிஸ் சாம்பியனாகவும் இருந்துள்ளார். சட்டமும் படித்துள்ளார் கிரண்பேடி. ஐஐடியில் PhD முடித்துள்ளார். நேரு ஃபெலோஷிப் விருதும் பெற்றுள்ளார். அதோடு எழுத்தாளராகவும் இருக்கிறார் கிரண்பேடி ஐபிஎஸ். ஐபிஎஸ் அதிகாரி பதவியிலிருந்து ஓய்வு பெற்றுவிட்டாலும் கூட கம்பீரமும் மிகச்சிறந்த ஆளுமையும் கொண்டவராக திகழ்கிறார் கிரண்பேடி ஐபிஎஸ். கிரண்பேடி முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்திருந்தாலும் கூட டெல்லி திகார் ஜெயிலின் நிர்வாக அமைப்பில் பல்வேறு நிர்வாக சீர்திருத்தங்களை செய்து அரசு மற்றும் பொதுமக்களின் பாராட்டுக்களை பெற்றவர் கிரண்பேடி. இத்தகைய பெருமைகளை பெற்ற கிரண்பேடி ஐபிஎஸ் டெல்லி பிஜேபி அரசாங்கத்தால் புதுச்சேரி மாநிலத்திற்கு துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டார். புதுச்சேரி மாநிலம் என்று நாம் கூறினாலும் உண்மையில் புதுச்சேரி மாநில அந்தஸ்து கிடையாது. யூனியன் டெரிட்டரி பகுதியாகவே அரசு அமைப்பால் குறிப்பிடப்படுகிறது. பாண்டிச்சேரி முதல்வர் நாராயணசாமிக்கும் துணைநிலை ஆளுநர் கிரண்பேடிக்கும் இடையே பல்வேறு மோதல்கள் அரசியல் ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் ஏற்பட்டு பரபரப்பை ஏற்படுத்தி வந்தது. இதன் உச்சகட்டமாக பாண்டிச்சேரி பகுதி பிஜேபிக்காரர்கள் 3 பேருக்கு நியமன எம்எல்ஏவாக பதவி கொடுத்து கிரண்பேடியே பதவி பிரமாணமும் செய்து வைத்தார். இது இந்தியா முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ஆனால் புதுச்சேரி முதல்வர் நாராயணசாமிக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தி அலற வைத்தது. இது ஜனநாயக விரோதம், ஜனநாயக படுகொலை என்று கூக்குரல் போட்டார் நாராயணசாமி. நான் சட்டத்தின் பிரதிநிதி, 3 எம்எல்ஏக்களை நியமனம் செய்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது என்று பதில் கொடுத்தார் கிரண்பேடி. இது ஒட்டுமொத்த இந்திய அரசியல்வாதிகளையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது என்கிறார்கள் அரசியல் அறிஞர்கள். பாண்டிச்சேரியில் எல்லாமே தலைகீழாக நடக்கிறது. எம்எல்ஏவாக ஜெயிப்பதற்கு முன்பாகவே காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தியால் முதல்வராக அறிவிக்கப்பட்டு பதவியும் ஏற்றுக்கொண்டார் நாராயணசாமி. இவருக்காக ஏற்கனவே ஜெயித்த எம்எல்ஏ ஒருவரை ராஜினாமா செய்து வைத்து அந்த இடத்தில் போட்டியிட்டார் நாராயணசாமி. இது ஜனநாயக படுகொலை என்று பிஜேபிக்காரர்கள் அப்போது கூறினார்கள். இதற்கு சட்டத்தில் இடம் உள்ளது என்று காங்கிரஸ் கூறியது. அதே பாணியை கிரண்பேடியும் பின்பற்றி 3 பிஜேபிக்காரர்களை நியமனம் செய்து எம்எல்ஏவாக அறிவித்து விட்டார். நான் சட்டத்தின் பிரதிநிதி என்றும் அறைகூவல் விடுத்தார் கிரண்பேடி. இந்திய மக்களுக்கோ இதில் எது ஜனநாயகம் என்று குழப்பம் ஏற்பட்டுள்ளது. இரண்டுமே ஜனநாயகம் இல்லை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். பாரதிய ஜனதா கட்சிக்காரராக இருக்கும் கிரண்பேடி இந்தியாவின் முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரியாக பொறுப்பேற்றுக் கொண்டு செயல்பட்ட போது அப்போதைய காங்கிரஸ் கட்சி ஆட்சியின் பிரதமரான இந்திரா காந்தியின் மிக பெரும் அன்பை பெற்றவர் என்பது இங்கே மிகவும் குறிப்பிடத்தக்கது. யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கீழே உள்ள சிகப்பு பட்டனை அழுத்தி யூனிவர்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.